10, 11 ஆகிய வசனங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அடுத்தது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கும் மாட்டுக்கும். உங்களுக்குள்ள ஒருத்தன் விசுவாசத்தோட என்னை தேடி வரும்போது, எனக்குள்ள நிலைத்திருக்கிற ஒருவனுக்கு நீங்க தீங்கு இழைக்கணும்னு நினைச்சா அவர்களுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அற்பமா எண்ணுகிறதுனா என்ன? சபைக்கு போகிற ஜனங்கள் ஒரு சிலரை ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க. அவங்க ஒரு நல்ல வேலையில இல்லாம இருக்கலாம், நல்ல சூழ்நிலையில இல்லாம இருக்கலாம். அவர்களை அவங்க காணாததை கண்டதை போல அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்கள யாருக்கும் பிடிக்காது. அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. மற்றவங்க கிட்ட அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி அவங்க கிட்டயே இழிவா பேசுறது, அவங்கள தரைக்குறைவா நடத்துறது யார் செய்யறது? இதெல்லாம் சபை மக்களே செய்யறாங்க. யாரு? ஒரு மந்தையில இருக்கிற ஆடு